மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடிப்பதால் பாரதிய ஜனதா சிவசேனா இடையிலான நீண்ட நாளைய உறவு முறிகிறது. இதனிடையே காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளும் பரஸ்பரம் கெடு விதித்துக் கொண்டுள்ளதால் உச்சகட்ட பரபரப்பு நிலவுகிறது. அக்டோபர் 15ஆம் தேதி நடக்கவுள்ள மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சனிக்கிழமையன்று துவங்கிவிட்டது. ஆனால் தொகுதி பங்கீட்டு பிரச்சினை காரணமாக பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணியில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. இந்நிலையில் மும்பையில் ஞாயிறன்று கூடிய சிவசேனா தேசிய செயற்குழு கூட்டத்தில் பேசிய உத்தவ் தாக்கரே தொகுதி பங்கீடு விவரங்களை அறிவித்தார். மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் சிவசேனாவுக்கு 151 சீட்கள், பாரதிய ஜனதாவுக்கு 119 சீட்டுகள், கூட்டணி கட்சிகளுக்கு 18 சீட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக உத்தவ் தாக்கரே திட்டவட்டமாக அறிவித்தார். தொகுதி பங்கீட்டு பிரச்சனையால் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளதாகவும், பாரதிய ஜனதாவுடனான 25 ஆண்டுகால உறவு முறிந்தால் அது தனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கும் என்றும் உத்தவ் தாக்கரே தெரிவித்தார். உத்தவ் தாக்கரேயின் வருத்தம் தோய்ந்த பேச்சால் பாரதிய ஜனதா சிவசேனா உறவில் முறிவு ஏற்படுவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டதாகவே கூறப்படுகிறது. இதனிடையே 288 தொகுதிகளில் சரிபாதி தொகுதியை தேசியவாத காங்கிரஸ் கட்சி கேட்பதால் காங்கிரஸ் கூட்டணியிலும் இழுபறி நீடிக்கிறது. 2009 சட்டசபை தேர்தலை போல தேசியவாத காங்கிரசுக்கு 124 தொகுதிகளைத்தான் ஒதுக்க முடியும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள காங்கிரஸ், 2 நாளில் தேசியவாத காங்கிரஸ் தனது இறுதி முடிவை கூற வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதற்கு பதிலடியாக காங்கிரசுக்கு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் காலக்கெடு விதித்துள்ளது. 144 தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்காவிட்டால் தேர்தலில் தனித்து போட்டியிட தயாராக இருப்பதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பிரபுல் பட்டேல் கூறியுள்ளார். காங்கிரஸ், பாரதிய ஜனதா என இரு முக்கிய கூட்டணிகளிலும் தொகுதி பங்கீட்டு பிரச்சினை உச்சகட்டத்தில் இருப்பதால் மகாராஷ்டிர அரசியலில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. ஒருவேளை இரு கூட்டணிகளும் உடையும் பட்சத்தில் மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் பலமுனை போட்டி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.